வணக்கம். குரூப் 2ல் ப்ரீவியஸ் செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா குருத்தணு ஸ்டெம் செல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் குளோனிங்கை பற்றியும் பார்த்துருந்தோம். அதாவது சிகிச்சை முறை குளோனிங்னால் என்ன பயன்பாடுகள் அது பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் செல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கத்துடைய முறைகளை பற்றியும் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூ இப்போ பார்க்கலாம். ஸோ குருத்தணு அல்லது ஸ்டெம் செல்ஸ் என்று ஒரு பலவிதமான அமைப்புகளை கொண்டதாக நம்ம கருதப்படுகிறது. முக்கியமாக மல்டி பொட்டன் செல்லாக இருக்கட்டும், இல்லை ஒலிகோ செல்ஸாக ஒலிகோ பொட்டண்டாக இருக்கட்டும், இல்லைனா யூனி பொட்டண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செயல்படுத்தன்மை கூடதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி பொட்டன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்டெம் செல்கள் நெருங்கிய பல செல்களை உருவாக்கும் தன்மையுடையது. அதாவது என்னென்னா நம்மளோட ஐஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய நோஸாக இருக்கட்டும், இயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பகுதிகளுடைய அதாவது பல உறுப்புகளுடைய செல் உருவாக்கத்திற்கு காரணம் இருப்பதனால நெருங்கிய தொடர்புடைய செல்கள் உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பதனால இந்த வகையான செல் வகை மல்டி பொட்டன் செல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை, நம்முடைய போன் மேரோ சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த எலும்பு மஜ்ஜை ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்கள். ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்கள் கொழுப்பு திசை போன்றவையாக இருந்து நம்ம உடலுக்கு தேவை மற்ற செல் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நம்ம கண்ணுடைய செல்லாக இருக்கட்டும், இல்லைனா நம்முடைய காது, எந்த செல் உருவாக்கத்திற்கும் முக்கியமான தேவை எதுனா இந்த எலும்பு மஜ்ஜை மற்றும் ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல் உருவாக்கம் தான். ஸோ இது எப்படின்னா நெருங்கிய தொடர்புடைய பல செல்களை உருவாக்குவதற்கு மல்டி பொட்டன். அப்போ ஒலிகோ பொட்டன் செல் என்ன பண்ணால் குறிப்பிட்ட நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலமாக கருதப்படக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கான முக்கிய ஸ்டெம் செல் உருவாக்கத்திற்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஒலிகோ பொட்டன் சொல்கிறோம். அப்போ சில ஸ்டெம் செல்கள் லிம்பாய்டு திசுக்களை மட்டுமே உருவாக்கும், அல்லது மைலாய்டு ஸ்டெம் செல்லை மட்டுமே உருவாக்குவதாக இருக்கும். தென் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ், நமக்கு தெரியும் நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எபித்தீலியல் திசுக்கு தான் நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா நுரையீரலுடைய அந்த காற்று பைகள் நம்ம சொல்லுவோம், அந்த ஆல்வியோலை, அந்த ஆல்வியோலுடைய பைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய படலம் போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலிய படலம். இந்த படலத்தின் வழியாக தான் நம்ம சுவாசிக்கிற காற்றானது உங்களுக்கு லங்ஸில் இருந்து, அதாவது நுரையில் இருந்து நம்மளுடைய ரத்தத்துக்குள்ளே அனுப்பப்படுகிறது. அப்போ ரத்தத்துக்குள்ளே அனுப்பப்படக்கூடிய இந்த காற்றானது அதுக்கு அடுப்பமாக உங்களுக்கு ஹார்ட், அதாவது இதயத்து மூலமாக உங்களுக்கு பம்புன்னு சொல்லும் போது அது உந்தப்பட்டு நம்மளோட உடல் பகுதியில் எல்லா பகுதிகளுக்குமே செலுத்தப்படுகிறது. அப்போது அந்த ரத்தமானது நம்ம உடலில் எல்லா பகுதியும் பரவும்பொழுது தான் நம்ம உடலுக்கு தேவையான அந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் செல்களை அடைந்து அதற்கு தேவையான ஏடிபி உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த ஒலிகோ பார்க்கும்பொழுது குறிப்பிட்டு நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கக்கூடிய அந்த லிம்பாய்டு செல் உருவாக்கத்திற்கும் மைலாய்டு செல் உருவாக்கத்திற்கும் முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒலிகோ பொட்டன்னா அது வெறும் மைலாய்டு செல்களையும் மற்றும் லிம்பாய்டு செல் உருவாக்கத்திற்காக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செல் அமைப்புன்னு சொல்லலாம். இதேமாதிரி யூனி பொட்டன் சொல்லும் போது இந்த செல்கள் ஒரே ஒரு டைப்பை தான் அந்த செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூனா அந்த டைப் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை கனெக்டிவ் டிஷ்யூனா அந்த டைப் ஆஃப் டிஷ்யூஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது ஒரே ஒரு செல் வகையாக மட்டுமே காட்டப்படுகின்றன. அந்த வகையான செல் அமைப்பிற்கு யூனி பொட்டன் நம்ம சொல்கிறோம். இது என்னென்னா சுய புதுப்பித்தல், அதாவது தன்னாலே செல்ஃபாக ரெனியூவல் பண்ணிக்கும் இந்த செல்ஸ் எல்லாமே. ஈவன் ஏதாவது செல்ஸ் டேமேஜ் ஆனாலோ செல்ஃபாக அந்த செல்ஸை புதுப்பிக்கும் தன்மை இதுக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. அவை இது மட்டும் இல்லாமல் அதோடைய செயல்படும் தன்மையும் பார்த்தா சில இடங்களில் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அவை உண்மையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்காது. ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் தசை ஸ்டெம் செல்களை சொல்லலாம். அப்போது இந்த ஸ்டெம் செல்களோட குருத்தணுக்கள் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. எதுலன்னு பார்த்துக்கும்பொழுது நம்மளோட உடலில் இழக்கப்பட்ட செல்களை மறு புதுப்பித்தலுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இந்த யூனிபொட்டன்ட். So now we discussed about multipotent. These stem cells can differentiate into many types of cells that are closely related cells, that is bone marrow, hematopoietic stem cells, adipose tissue, etc. Very important. These are the tissues which is responsible for the undergo the cell division and produce multipotent cells which can able to produce the entire body system. And then move on to oligopotent. These stem cells can differentiate into only few cells like lymphoid or myeloid stem cells and squamous epithelium. So very important, if they ask you about oligopotent, you must remember all these three important cells.
Apart from that one, the unipotent cells, these can differentiate into only one type of cell but have the property of self-renewal, distinguishing them for non-stem cells. Very important. We can differentiate the stem cells from the non-stem cells based upon this unipotent stem cells. So, it is very clear that we can differentiate the stem cells from the non-stem cell. At the same time, it is actually exist or not. That is, muscle stem cells is the best example for unclear visible cells. We cannot easily see the stem cells. ஸ்டெம் செல்லின் வகைகளை பற்றி பார்க்கும்போது ஈசி செல்கள், அதாவது எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய செல்கள். ஸோ எம்ப்ரியோனிக் செல்கள் வந்து பார்க்கும்போது என்ன வகையான வகையில் வருதுன்னா ப்ளூரிபொட்டன்ட்டில் வரும். ஸோ இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்கள் வந்து பிளாஸ்டோசிஸ்டின் இந்த நிலையில், ஒரு கருனுடைய பிளாஸ்டோ நிலையில் வந்து உள் உயிரணு வெகு அதிகமாக பெறப்படுகிறது. இந்த உள் உயிரணு எதுனா இன்னர் செல் மாஸ், இன்னர் செல் மாஸ் நிறைன்னு சொல்கிறோம். இப்போ உள் உயிரணு நிறையை வந்து அதிகப்படியாக உற்பத்தி செய்வதற்கு முக்கிய காரணம் இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் மட்டும்தான். இது ஒரு ஆரம்ப நிலை, ஒரு கருவோகத்தில் முக்கிய நிலை என்று கருதப்படுகிறது. மனித கருவில் ஒரு கருக்கோளமானது என்ன நிலை இருக்குன்னா, முதல் நிலை என்று அழைக்கக்கூடிய கருவுற்று 4 முதல் 5 நாட்களுக்கு பிறகு 50-150 செல்களை கொண்டிருக்கும். ரொம்ப முக்கியம். ஒரு மனித கருக்கோள வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கருவுற்ற நிலையானது 4-5 நாட்கள் எடுத்துக்குமா, அதோடைய 50-150 செல் உருவாக்கத்திற்கு மட்டுமே 4 to 5 நாட்கள் எடுத்துக்கும். அதே இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அல்லது உள் உயிரணு இன்னர் செல் மாஸ் கருவை தனிமைப்படுத்துவது, கருத்தது மனித கருவை அழிக்கவும் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு இன்னர் செல் மாஸ் உருவாக்கத்தின் பிறகு அதனுடைய தேவையில்லாத பல செல்களை வந்து முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இது நெறிமுறை சிக்கலை எழுப்புவதாக கருதப்படும். அப்போ கருவை தனிமைப்படுத்துவது கருத்திருத்த மனித கருவை அழிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறதுனால ஸ்டெம் செல்கள் வந்து ப்ளூரிபொட்டன்ட் வகையிலிருந்து நம்ம முக்கியமாக கருதப்பட்டு அதை பயன்படுத்தப்படுகிறது. Types of stem cells. Embryonic stem cells or EC cells, they are the pluripotent stem cells which are derived from the inner cell mass of the blastocyst. That is the early stage embryonic development. The blastocyst stage in a human embryo is reached 4 to 5 days post-fertilization, when it consists of 50 to 100 cells, just 4 to 5 days development of the embryo stage. After isolating the embryo from blastocyst or inner cell mass results in the destruction of the fertilized human embryo, which raises ethical issues. Embryonic stem cells are pluripotent types. ஸோ ரெண்டாவது என்ன பார்க்கும்போது இந்த ஸ்டெம் செல்ஸில் தூண்டப்பட்ட ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லை பற்றி பார்க்கணும். அதாவது இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். அப்போது இது ஒரு வகையான ப்ளூரிபொட்டன்ட்டு ஒரு வகையான ஸ்டெம் செல் நமக்கு நல்லாவே தெரியும். அவை செயற்கையாக அல்லது ஒரு ப்ளூரிபொட்டன்ட் களத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு செல் மூலமாகவும் தூண்டப்படுகிறது. அப்போது பொதுவாக இந்த ஸ்டெம் செல்கள்னு சொல்கிறத இந்த இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கேருந்து கிடைக்குதுன்னா சொமேட்டிக் பாடி செல்ஸ் வந்து எடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு சொமேட்டிக் பாடி செல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த தூண்டப்பட்ட ப்ளூரிபொட்டன்டானது பலவித நோய்கள் குணப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுறதாக கருதப்படுகிறது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சிகள் 2006 சுட்டிக் செல்லு, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செல்கள் எது வந்து சரியான ஒரு வளர்த்தை மாட்டுக்கு உட்படுத்தாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி செல்கள் எல்லாமே வந்து 2007 மனித உயிரணுக்கள் இருந்தும் தயாரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ்சி, அதாவது இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு தனி மனிதனோட உயிரணுக்கள் இருந்தும் தயாரிக்க முடியும் என்பதை நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஜென்ரலாக காமனாக வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செல்லேருந்து உருவாக்க வந்து நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து ஒரு லெபார்ட்டரியில் செய்யப்படும் போது நம்ம தூண்டப்படுகிறது, அதை இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் pluripotent stem cells can able to produce these so many cells, and that will be formed from the sex organs like germ cells and oocytes. Induced pluripotent stem cells or iPSC cells, they are a type of pluripotent stem cells which are artificially derived non-pluripotent cells, typically an adult somatic cells via induction of forced expression of specific genes. Very important. So in our body, induced pluripotent stem cells are responsible for the expression of specific genes which are derived from the somatic cells. This is the question they will ask you in the exam point of view. iPSCs are derived from the somatic cells. First iPSC were introduced in 2006 from mouse cells
and in 2007 from human cells. This is a question they'll ask you. In the year 2006 from the mouse cells, that the iPSC cells are induced, and 2007 from human cells. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸ்டெம் செல்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆராய்ச்சியில் இருக்க இந்த ஃப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் எந்த அளவு உதவி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த ஃப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் பல விதத்தில் ஆராய்ச்சிகளுக்கு வந்து பயன்படுத்துறதுடைய இருக்குது. ஸோ ஆராய்ச்சியில் முக்கியமான ஒரு கரு என்னென்னு பார்க்கும்போது கருக்களை வந்து சர்ச்சைக்கான ஒரு கருக்களை வந்து பயன்படுத்தாமல் இருப்பது தான். அது எளிய முறை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது தான் நம்ம என்ன மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம வந்து அப்டைன் பண்ணணுமோ நமக்கு அந்த டிசைர் கேரக்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஐபிஎஸ்சிக்கள் அதாவது இன்டியூஸ்டு ஃப்ளூரிபொட்டன்ட் மூலம் வரக்கூடிய இந்த செல்களானது நோயாளிக்கு வந்து சொமேட்டிக் உயிரினங்களிலிருந்து இப்போ உருவாக்கப்படுவதால் இந்த ஐபிஎஸ்சிக்களின் சிகிச்சையானது எந்த ஒரு நோய் எதிர்ப்பு பதில்களையும் தவிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த ஃப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் எடுத்ததே நம்ம பாடி செல்ஸ்லேருந்து தான். கண்டிப்பாக அது டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் ஆக முடியும். நமக்கு நோய் எதிர்ப்பு திறனுக்கு எதிராக செயல்படும் தன்மையோடு தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு உறுப்பும் நம்ம பாடியில் செலுத்தப்படும் பொழுது நம்ம நோய் எதிர்ப்பு தான் முதல்ல அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், அதாவது அதை தடை செய்வதாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பினை குறைப்பதற்கும் இந்த ஃப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ திஸ் மே ஆல்சோ ரிசர்ச்சர்ஸ் டு அப்டைன் ஃப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் cells, important research and potentially having therapeutic uses without the controversial use of embryos. Because iPSCs are developed from a patent from a patient's own somatic cells, it was expected the treatment of iPSCs would avoid any immunological responses in our body. ஸோ மூணாவது இந்த ஸ்டெம் செல்லோட இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருவாக காணப்படுது. அந்த ஸ்டெம் செல் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய செல்களை தான் சொல்லலாம். ஸோ இது வேறுபாடு அடையாத செல் என்று கருதப்படுகிறது. எப்போ அந்த செல் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அது எந்த டிவிஷன்ஸ்க்கு போகாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க செல் வேறுபாடு அடையாத செல் என்று அழைக்கப்படுகிறது. இவை கரு வளர்ச்சிக்கு பிறகு உடல் முழுவதும் காணப்படுகின்றன. அப்போ இந்த வகையான ஸ்டெம் செல்கள் அதாவது முதிர்ச்சி அடைந்த ஸ்டெம் செல்கள் எங்கே காணப்படுதுன்னு பார்க்கும்பொழுது கரு வளர்ச்சிந்த பிறகு உடல் முழுவதும் பரவிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல்கள் நம்ம கொடுக்குற பேர் தான் முதிர்ச்சி அடைந்த ஸ்டெம் செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை செல் பகுப்பின் மூலம் பெருகி இறந்த செல்களை மீண்டும் நிரப்புகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு செல் டிவைட் ஆகிடுச்சிட்ருக்கு. அந்த செல் டிவைட் ஆகிற செல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டே இருந்துருச்சுன்னா நம்ம கேன்சர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த செல் பகுதி அதிகமாக ஆகிட்டே வருது. ஏன்னா அந்த ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதை வந்து மாற்றணும். அப்போ இந்த புதியதாக உருவாகின அந்த செல்களை வந்து பார்க்கும்பொழுது இருந்த அந்த செல்களை வந்து உங்களுக்கு நீக்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பாடி சொமேட்டிக் செல்ஸ் சொல்கிறோமா இல்லையா, உடல் செல்கள், அது அந்த செல்களும் என்றோ இந்த முதிர்ச்சி செல்களுக்கு பேர் அளிக்கப்படுகிறது. என்ன காரணம்னா இறந்த செல்களை திரும்பவும் புதுப்பிச்சு கொடுப்பதனால இந்த செல்லுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் முதிர்ச்சி அடைந்த ஸ்டெம் செல் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையிலேயே இந்த ஸ்டெம் செல்லானது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதுனா ப்ளூரிபொட்டன்ட் கம்பேர்ட் டு தி யூனிபொட்டன்ட் ஆர் மல்டிபொட்டன்ட். ஸோ அடல்ட் ஸ்டெம் செல்ஸ், these are the undifferentiated cells found all over the body after the development of embryo, multiplying by cell division for replenishing the dying cells and regenerating the damaged tissues. They are also called somatic stem cells, are present in a juvenile stage of the human and adults of the other animals also. So these are the multipotents in nature which can able to perform its own divisions to increase its size as well as the mass. Amniotic stem cells. இந்த amniotic stem cells சொன்னா amniotic fluid உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தை வந்து கருப்பையில் உருவாகும் போது அது எந்த திரவத்துக்குள்ளே இருக்குன்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அமினோசென்டிசிஸ் ஒரு டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா என்பதை குறிக்கிற தன்மையாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு மரபு ரீதியான நோய் தாக்காமல் இருப்பதை கண்டறிவதற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டெம் செல் தான் அம்னியோட்டிக் ஸ்டெம் செல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த அம்னியோட்டிக் ஸ்டெம் செல் மூலியமாக நம்ம எந்த ஒரு மனிதனாக வந்து ஆணாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணோட எந்த ஒரு இன உறுப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இந்த அம்னியோட்டிக் ஸ்டெம் செல்ஸ் தான். ஸோ அம்னியோட்டிக் ஸ்டெம் செல்கள் பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும் மற்றும் அடிஃபோஜெனிக், ஆஸ்டியோஜெனிக், மயோஜெனிக், எண்டோத்தீலியல், கல்லீரல் மற்றும் நரம்பியல் கோடுகளின் உயிரணுக்களை வேறுபடுகின்றன. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கருவானது அந்த செல் பகுப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட கோட்டில் இருக்குன்னு சொன்னால் அதே தான் இங்கேயும் இந்த எல்லா பகுதிகளையும் சார்ந்த உறுப்பானது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே அதை செல்வத்தன்மையை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தினா கூட அதோட உயிரினக்கிழமை ஒத்துப்போல காணப்படுவதில்லை, வேறுபட்டே காணப்படுகின்றது. இது ஒரு முக்கியமாக ஒரு
ஒரு ப்ராசஸாக நம்ம பார்க்குறோம். இதுலனா அம்னியோட்டிக் ஸ்டெம் செல் இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெம் செல், அதாவது அம்னியோட்டிக் திரவம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி நம்ம ஸ்டெம் செல்களை வந்து கண்டறிய முடியும். மனித கருக்களை உயிரணுக்களின் ஆதாரமாக பயன்படுத்துவதற்கான நெறிமுறை ஆட்சேபனைகள் என்பது ஒரு பிரச்சனையாக கருதப்படுவதில்லை. ஆனால் அதில் உருவாக்குற தன்மையும் அந்த ஸ்டெம் செல்கள் வந்து எப்படி நம்ம அந்த அமினோட்டிக் திரவத்தை வந்து பிரித்தெடுக்கிறோமோ அந்த செயல்பாடும் தன்மை மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா அமினோட்டிக் ஃப்ளூயிட் இல்லைன்னா அந்த கருவானது கருப்பதிவில் மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய உயிரணுக்களின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்கள் வந்து அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் திரவம் இல்லாதனால ஒரு வறட்சி நிலைக்கு உட்படுத்தப்படும்போது இறுதி நேரத்தில் அந்த குழந்தை இருப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஸோ ஒரு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து கண்டினியூவாக அந்த பேபியோட இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு கண்டினியூவாக சப்ளை ஆகிட்டே இருக்கணும். ஸோ அம்னியோட்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட் அண்ட் கேன் டிஃப்ரென்ஷியேட் இன் செல்ஸ் ஆஃப் அடிபோஸ் டிஷ்யூஸ் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூடிய அந்த டிஷ்யூஸ், ஆஸ்டியோஜெனிக், மயோஜெனிக், எண்டோதீலியல், ஹெப்பாட்டிக்னா லிவரில் இருக்கிறது, அண்ட் ஆல்சோ நியூரோனல் லைன்ஸ். அப்போது லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் டிவைடாக இருக்கோ கண்டிப்பாக அங்கெல்லாம் அந்த ஸ்டெம் செல்ஸ் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அடிபோஜெனிக், ஆஸ்டியோஜெனிக், மயோஜெனிக் மசில்ஸு, எண்டோதீலியல் and hepatic and also neural lines. Since the stem cells can be used for amniotic fluid, the ethical objections also there to use human embryos as a source of cells are currently not an issue. உயிர் தகவலியல். இந்த உயிர் தகவலியல் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். நமக்கு நல்லா தெரியும், ஒரு தாவரத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு விலங்குக்கு மட்டும் ஒரு உயிர் தகவலியல் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஏன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்தையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வந்து படுத்துக்கொள்வதற்கு அவ்வளோ சுலபமானதாக இருக்காது. அப்போது ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு கோட் பண்ணுறோம், இந்த பிளான்ட்டோடைய பார்ட்டில் வந்து இந்த கேரக்டர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போயிருக்கோம், அந்த ஸ்டோர் ஹவுஸில் நம்ம நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நவடேஸ் இட் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ எல்லாமே ஒரு சின்ன கோடிங் வேர்டில் உங்களுக்கு அதை ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடிங் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அது என்ன ஃபேமிலின்றதை பார்ப்போம். அண்ட் ஈவன் அந்த பிளான்ட்டு அந்த ஸ்பீஷீஸ் வந்து எதில் இருக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் உயிர் தகவலியல் என்பது ஒரு மூலக்கூறு உயிரியல் துறையில் கணினி அறிவியலை உட்படுத்துவதாகும். அப்போ ஒரு உயிரியல் துறையில் கணினி உட்படுத்தப்பட்டு அந்த உயிரியல் தன்மையான எல்லா ஒரு ரிசல்ட்டையும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய முக்கியத்துவத்தையே நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த உயிர் தகவலியல் என்று அழைக்கக்கூடிய இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எந்த வருஷம் வந்ததுன்னு பார்த்தா 1979ஆம் ஆண்டு யார் மூலியமாக வந்தால் பவுலின் ஹேக்வெக் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஸோ குளோனிங் என்ற சொல்ல இருக்கட்டும், அது 1979ஆம் ஆண்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த சயின்டிஸ்டாலும் பார்க்கும்போது பவுலின் ஹேக்வெக் என்பவரால் வழங்கப்பட்டது. இந்த உயிரியல் தரவுகள், அதாவது இந்த பயோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நிர்வாகத்தன்மை மற்றும் பகுப்பாய்வு செய்வதற்கு ஒரு சுலபமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் சில முறையான மற்றும் நடைமுறை சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான தரவு பகுதியாகவும் இது காணப்படுகிறது. அதாவது ஒரு மோஸ்ட்லி வந்து கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து ஒரு ஸ்போனுடைய க்ரோத்தையும் இல்லைனா அந்த ஸ்போனுடைய என்லார்ஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும்னா we can use this bioinformatics informations. ஸோ உயிரியல் தகவலியல் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து உயிரியல் செயல்முறைகளை புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படும் கணிதம் மற்றும் கணினி அணுகுமுறையாகும். ஸோ கணிதம் மற்றும் கணித அறிவியல் முறையின் மூலமாக ஒரு பயாலஜி, அதாவது ஒரு உயிரியல் குறிப்புகளை சேகரிக்கப்பட்டு அந்த சேகரிக்கப்பட்ட குறிப்புகளிலிருந்து நம்ம அந்த தாவரத்தோட ஒவ்வொரு பகுதிகளுடைய பண்புகளை பற்றியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம டிஸ்கஸ்ட் about bioinformatics. It is an interdisciplinary approach which includes application of computer science and information technology within the field of molecular biology. So this is a very important thing we have to remember here. Molecular biology is it's a very famous topic because we can follow so many ways to produce tissue culture method. The first term is used by Paul and Hogwark in 1979. It is the development of databases based on logarithms, computational and statistical observations for solving formal and practical problems. So we must always remember one thing. The Paul and Hogwark, the scientist in 1979, he only first time determined the databases alignment for the specific diseases also.
So it is a mathematical and computer approach used to understand biological process. When you apply maths and scientific approach to our important studies, then it is that process called bioinformatic process. ஸோ பொதுவாக வந்து இதுக்கு நம்ம பார்த்த எல்லாமே பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் இந்த மரபு தகவலியல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு உயிர் தகவலில் இந்த மரபு தகவலியல் என்பது செயல்முறைக்கு என்பது டிஎன்ஏ மற்றும் புரத வரிசைகளை ஆய்வு செய்தல் மற்றும் வரைபடமாக்குதல். அப்போ ஒரு டிஎன்ஏவும் ஒரு புரதத்தையுமே வரிசைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் பொழுது மட்டும்தான் அதனுடைய வடிவத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பல்வேறு டிஎன்ஏ மற்றும் புரத வரிசைகளை ஒப்பிட்டு ஆய்வு மற்றும் அதோடைய சீரமைப்பை உருவாக்குவதன் மூலமாகவும் புரத கட்டமைப்பை வந்து நம்ம முப்பரிமாண வடிவத்துக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கிய பகுதியில் மட்டுமே காணப்படும். அப்போ என்னென்னா ஒரு ஸ்டெம் செல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் உயிர் தகவலியல் என்பது அதை விட முக்கியம். எதுக்காகனா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மற்றும் அதோட புரத அமைப்பை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த வகையான ஒரு ஸ்டெம் செல்லில் என்னென்ன அமைப்புகளுக்கு பார்க்கும்பொழுது வரிசை சீரமைப்பு, புரத அமைப்பின் கணிப்பு. ஒரு வரிசையாக உங்களுக்கு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் செல் உருவாக்கம் நடைபெறுதுன்னா அது வரிசை அமைப்பாக இருக்கலாம், அல்லது புரத அமைப்பின் கணிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் மரபணு வெளிப்பாடு மற்றும் புரதம், அதாவது மரபணு வெளிப்பாடு தன்மை எப்போ அந்த உயிரினத்துக்கு கிடைக்குதுன்னா புரத தொடர்பு தான். அப்போது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிலையில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரபணு வெளிப்பாடு மற்றும் வெளிப்படும் தன்மை கருதப்படுகிறது. அதே மரபணு ஜெனட்டிக் மெட்டீரியல் உங்களுக்கு முக்கியமான உறவு ஆய்வுகளை பற்றி ஆய்வுபடுத்துவதற்கும். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் சேம் ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டி ஆகிற சான்சஸ் இருக்கும்ல. ஸோ அந்த வகையான விஷயங்களை பற்றி படிப்பதற்கும் இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ now we discussed about commonly used word. It's a bioinformatics process consists of the study and mapping of DNA and protein sequences, various DNA and protein sequences, alignment for comparative study and screening and formation of 3D models of protein structure. Generally, we must remember the protein has three important structures: primary structure, secondary structure, and tertiary structure, and even coordinate structure also. So, the Human Genome Project has increased importance of bioinformatics nowadays. The research will be helped and succeed in sequence alignment, production of protein structure, gene expression, and protein interaction, genome-wide relationship studies, and other cases. இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிக்ஸ் உயிர் தகவல் என்பது நம்மளுடைய தாவரத்தோட பெயர்களை வந்து ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணி அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உயிரியல் கணக்கீடு மற்றும் கணக்கீட்டு உயிரியல் இருந்து கணிசமாக எப்படி வேறுபடுத்த முடியும்னா இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் மூலமாக தான் நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உயிரியல் பொறியியல் சொல்லக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை பயாலஜியாக இருக்கட்டும், ஆகியவை வந்து உயிரியல் கணக்கீடுகளை வந்து உருவாக்க உயிரியல் கணக்கீடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது அதோடைய கோட் வடை பார்த்திங்கன்னா உயிரியல் கோடாக தான் இருக்கும். அதுதான் உயிரியல் கணக்கீடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு உயிரியல் கணக்கீடு தொடங்குவதற்கும் இது மைல்கல்லாக இருந்து நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உயிர் தகவலியல் உயிரியல் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள கணக்கீட்டை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு உயிரியல் முறை சரியான முறை நடைபெற அறிந்து கொள்வதற்கும் அது சரியான முறையில் செயல்படுவதற்கும் நமக்கு முக்கியமாக கருவியாக இருப்பதுன்னா இந்த உயிர் தகவலியல் தான். இந்த தகவலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு தாவரமாக இருக்கட்டும் இல்லை விலங்காக இருக்கட்டும் அதனுடைய எல்லா ஸ்டெம்ஸுடைய செயல்பாடை பற்றி நம்ம அறிய முடியும். ஸோ now we discussed bioinformatics differs significantly from biological computation and computational biology. So it is based upon the computer-based informations to learn the scientific organisms like plants or animals. So first we must remember what is bioengineering or genetic engineering. It is a branch of science used biological computation to build biological computers. And second thing, bioinformatics uses computation to understand biology in better manner also. So for this one, we must remember biological differs insignificantly from biological computation and computational theory also. On the other hand, the bioinformatics use computation to understand biology in a better manner. So nowadays we are using the bioinformatics tool in the computer to understand the great knowledge about the stem cells. And bioinformatics undertakes the organizing and analyzing of basic biological data, where the computational biology produces a theoretical biological systems of models. ஸோ உயிர் தகவலோட பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கும்போது டிஎன்ஏ வரிசைகளை வந்து சேமிப்பு, அதாவது அதோடைய ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அப்போ டிஎன்ஏ வரிசை சேமிப்புக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் தகவலியல் தான், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் தான். அப்போது
இது டிஎன்ஏவின் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுவதன் மூலம் உயிரணுக்களின் பரிணாமத்தை கண்காணிக்க உதவுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, டிஎன்ஏல என்ன மாற்றம் நடைபெறுகிறதோ அதனை பொறுத்து தான் அதை உயிரிழக்கம் மாற்றம் அடையும் என்ற கூற்றை கொண்டு வராங்க. அந்த கூற்றும் உண்மையானதாக கருதப்படுகிறது. அப்போ அந்த டிஎன்ஏ வரிசையின்படி சேமிக்கப்படும் செல்களானது அதனுடைய சுய செல்கள் மூலமாகவே சரி செய்து கொள்ளப்படுகிறது. அப்போ வரிசை பகுப்பாய்வு என்பது ஒரு முக்கிய கல்லாக கருதப்படுகிறது. நீரிழிவு நோயாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கருவுருவாமையாக இருக்கட்டும், அல்லது அல்சைமர் நோயாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த எல்லா வகையான சிக்கலான நோய்களை குணப்படுத்துவதற்கும் டிஎன்ஏ வரிசைகள் அமைப்பில் இருக்கக்கூடிய சேமிப்பு செல்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சேமிப்பு செல்கள் என்பது ஒன்றுமில்ல எல்லா செல்களை போன்றுமே இது செயல்படும் தன்மை அதிகமாக காணப்படும். ஸோ புற்றுநோயின் பிறழ்வு பகுப்பாய்வு செய்ய உதவுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, ஒரு கேன்சர் செல்ஸ் என்ன செய்யணும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, அன்டிவைடிங் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் மெட்டபாலி ஆக்டிவ் இருக்கிற செல்ஸ் வந்து டிவைட் ஆகாமல் அதோடைய பெர்ஃபார்மன்ஸையும் சரியாக பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கேன்சர் செல்ஸ் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து ஆக்டிவ்லி மெட்டபாலி ஆக்டிவ் செல்ஸாக இருக்க முடியாது. அப்போ புற்றுநோயால் ஏற்படக்கூடிய பிறழ்வை பகுப்பாய்வு செய்வதற்கும் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மெத்தட் நல்ல பயனுள்ளதாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்என்ஏ அளவை அளவிடுதல் மூலம் எப்படி நம்ம இதை வந்து பகுப்பாய்வு செய்ய முடியும்? இந்த புற்றுநோய் பிறழ்வை பார்க்கும்பொழுது எம்ஆர்என்ஏவோட அளவிடுதல் மூலமாக. ஸோ நமக்கு நல்லா தெரியும் எம்ஆர்என்ஏ எங்கே இருக்குன்னு. நம்மளுடைய உடல் செல்லில் இருந்து ஒரு உட்கரு பகுதி நம்ம சொல்லுவோமா, நியூக்ளியஸ், அந்த பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆர்என்ஏ தான் எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபணுக்கள் வெளிப்படும் தன்மையை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது தான் இந்த எம்ஆர்என்ஏ அளவை நம்ம சொல்கிறோம். ஸோ எம்ஆர்என்ஏ அளவை கணக்கிட்டால் நம்ம வந்து மரபணுக்களுடைய வெளிப்படும் தன்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். It helps track evolution of organisms by measuring changes in DNA. Through sequence analysis, we are obtaining enough sequence data to map genes of complex diseases such as diabetes, infertility, or Alzheimer's disease. So it helps in analysis of mutation in cancer also. We already know the mutation is sudden change in the genes which is responsible the continuous division of the cells, and that leads to the cancer cells also. So we must remember this bioinformatics. It's very important to understand the how much effort is the normal cells to perform its work. So expression of genes determined by measuring mRNA levels. So how do we know that genes determine the expression of the character? By measuring the mRNA levels. So in the bioinformatics method, the messenger RNA which is developed in the nucleus. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஒரு உட்கருவில் இருந்து வரக்கூடிய எம்ஆர்என்ஏ என்பது டிஎன்ஏ ஆனது அது ரிப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறும். இந்த ஆர்என்ஏ தான் உங்களுக்கு ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ மாறும்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ என்னன்னு பார்க்கும்போது அதுதான் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு முக்கிய காரணம்னா இந்த எம்ஆர்என்ஏ தான். இந்த எம்ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா உட்கருவில் இருந்து எப்படி வெளியே வரும்னு பார்க்கும்பொழுது உட்கருடைய படலம், அதாவது வெளிப்புற படலம் உட்புற படலம் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த உட்கரு படலத்துக்கு ஒரு இடைப்பட்ட பகுதியில் ஒரு சிறு துளை போன்ற அமைப்பு இருக்கும். அதாவது எந்த இடத்துல படலத்துடைய அதாவது நியூக்ளியர் சுவருடைய நியூக்ளியர் சவ்வுடைய பகுதிகள் இல்லையோ, அப்போ நியூக்ளியர் சவ் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த லிப்பிட் மெம்ப்ரேனே இல்லைன்னு அர்த்தம். இப்போ லிப்பிட் மாலிகுல்ஸ் எந்த இடத்துல இல்லாமல் இருக்கோ அந்த பகுதி தான் நம்ம சிறு துளை போருன்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் துளையின் வழியாக நியூக்ளியர் போரின் வழியாக தான் அந்த எம்ஆர்ஏவானது உங்களுக்கு அந்த சைட்டோபிளாஸ்த்துக்கு வரும். இப்போ அந்த எம்ஆர்என்ஏ தான் புரோட்டீன் உருவாக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும் நமக்கு தெரியும். இந்த எல்லா தகவலையுமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சிறு கோடிங் வேர்ட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கி எப்போஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது பொதுவாக வந்து ஒரு குளோனிங் தவிர ஸ்டெம் செல்கள் வந்து இந்த டோட்டிபொட்டன், ப்ளூரிபொட்டன் செல்ஸ், யூனிபொட்டன் செல்ஸுடைய பயன்பாடுகள் என்றதையும் பார்த்துருந்தோம். அது மூலம் ஒரு உயிர் தகவலியல் என்று அழைக்கக்கூடிய பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மெத்தடானது ஒரு தாவரமாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் அதோடைய எல்லா விதமான குண அதிசயங்களையும் பண்புகளையும் ஒரு சிறு குறியீடு மூலமாக சேமித்து வைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை கேன்சர் செல்ஸ் மியூட்டேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு எம்ஆர்என்ஏ லெவலில் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிறத எல்லாத்துக்குமே வந்து பார்க்கும்பொழுது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்படும் தன்மையுடையதாக கருதப்படுகிறது. nowadays it is used for so many research level also.
ஸோ கம்மிங் எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பயோஇன்ஃப்ளூயன்ஸா கண்டினியூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.